ஹாய்ங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க வந்திருக்க ப்ராப்பர்ட்டி இதுதாங்க. இது அமைஞ்சிருக்கிற இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செரன்மா நகரில் அமைஞ்சிருக்குங்க. காலாப்பட்டிக்கும் செரன்மா நகருக்கும் சென்ட்ரல் அமைஞ்சிருக்கு. இது பேங்கர்ஸ் காலனின்னு சொல்லுவாங்க. அந்த ஏரியாவில் தான் இது அமைஞ்சிருக்குங்க. இடத்தோட அளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2.25 சென்ட்டுங்க. பில்டிங்கோட அளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2550 ஸ்கொயர் ஃபீட்டுங்க. வடக்கு பார்த்த சைட்டில் வடக்கு வாசல் வச்சு கட்டியிருக்கிறாங்க. ரோடுன்னு பார்த்தீங்கன்னா 23 அடி ரோடுங்க. இந்த ப்ராப்பர்ட்டியை தான் இன்றைக்கி பார்க்குறக்காக நம்ம வந்திருக்கோம். வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் ப்ராப்பர்ட்டி எப்படி இருக்குன்ட்டு. இடம் ஏரியா எல்லாமே ரொம்ப நீட்டாக இருக்குங்க. ரெண்டு கார் நிறுத்துகிற மாதிரி கார் பார்க்கிங் இருக்குங்க. உள்ளே என்ட்ரானதுமே டோருக்கு பக்கத்துலேயே ஒரு லேண்டிங் ஏரியா இருக்குங்க. தலைவாசல் நிலவு தேக்கில் வச்சுருக்காங்க. உள்ளே என்ட்ரானதுமே ஒரு ஹாலு 16க்கு 16 அப்படிங்கிற அளவில் இருக்குங்க. ஹாலே ஒரு டிவி யூனிட் கொடுத்துருக்காங்க சிம்பிளாக. பத்துக்கு 8 அப்படிங்கிற அளவில் கிச்சன் கொடுத்துருக்காங்க. அதில் கபோர்டு ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க. சிமினி கொடுத்துருக்காங்க. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு டைனிங் ஏரியா கொடுத்துருக்காங்க. அதுவும் 10க்கு 8ங்கிற அளவுலேயே இருக்குங்க. கீழே ஒரு 10க்கு 8 அப்படிங்கிற ஒரு பெட்ரூம் இருக்குங்க, அட்டாச்டு பாத்ரூமோட. உள்ள படிக்கட்டு வச்சு கைப்பிடி கம்பியெல்லாம் எஸ்எஸ்ல போட்டிருக்காங்க. மேலே 10க்கு 16 அப்படிங்கிற அளவில் ஒரு ஹால் இருக்குங்க. அப்படியே பார்த்திங்கன்னா ஒரு பெட்ரூமு 16க்கு 16 அப்படிங்கிற அளவில் இருக்குங்க. அதுலேயும் ஃபுல் கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க. அட்டாச்டு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. ஜன்னலுங்க யூபிவிசி விண்டோ கொடுத்துருக்காங்க. அந்த பெட்ரூம்லேருந்து வெளியில் வர்றதுக்கு ஒரு பால்கனி ஏரியா கொடுத்துருக்காங்க. இதுக்கு பக்கத்துலேயே மொட்டை மாடிக்கு போகிறதுக்கு ஒரு படியும் கொடுத்துருக்காங்க. அது வெளியில் உள்ள தண்ணி இறங்காமல் இருக்கிறதுக்கு உள்ள சீட் போட்டும் அதை கவர் பண்ணியிருக்காங்க. சுற்றிலும் இருக்கிற ஏரியாவை பாருங்கள். நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லான ஏரியா தான் இது. இந்த இடத்துல ஒரு வாஷிங் மிஷின் ஸ்பேஸ் கொடுத்துருக்குறாங்க. அப்படியே உள்ளே வந்தீங்கன்னா மாடியில் உள்ள ஹாலில் ஒரு பூஜா ரூம் கொடுத்துருக்குறாங்க. அப்படியே உள்ளே வந்தீங்கன்னா 10க்கு 16 அப்படிங்கிற அளவில் இன்னொரு பெட்ரூமும் கொடுத்துருக்காங்க. இதுலேயும் ஒரு அட்டாச்டு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க.
ரூமோட டோர்ஸ் எல்லாம் ரெடிமேட் டோரு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபீடிங் டோருன்னு சொல்லுவாங்க இதை. நீங்கள் பார்த்த இந்த வீடு சேரன்மா நகரில் அமைஞ்சிருக்குங்க. இங்கேருந்து எல்லா ஏரியாவுமே நியர்பையாக தான் இருக்குது. அது ஒவ்வொரு வீடியோவிலையுமே நம்ம சொல்லிட்டு தான் இருக்கோம். அதிகமான கஸ்டமர் இந்த ஏரியாவிலே வீடு கேட்குறதுனால தான் இதுக்குள்ளே இருக்கிற வீடுகளே இப்போ நம்ம அதிகமாக ப்ரொமோட் பண்ணுற மாதிரி இருக்குங்க. இடத்தோட அளவுன்னு பார்த்திங்கன்னா 2.25 சென்ட்டுங்க. பில்டிங்கோட அளவுன்னு பார்த்திங்கன்னா 2500 ஸ்கொயர் ஃபீட்டுங்க. 2 கார் பார்க்கிங் இருக்குது. வடக்கு பார்த்த வாசலுங்க. இந்த வீட்டுக்காக பில்டர் கேட்டிருக்கிற விலை அப்படின்னு பார்த்திங்கன்னா 1,15,00,000 கேட்டிருக்காங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை பற்றின மேலும் விவரம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே கொடுக்குற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். மீண்டும் நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பை பாய்.